ஏய் என்னங்க என்னதே வீட்டுக்குள்ள பண்றியோ? பொழுதா பொழுதுக்கு அடைஞ்சுக்கிட்டே கிடக்குறேன். நேத்து மாம்பழம் வேண்டியதான் பாரு. ஆமா அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வா நறுக்கி திம்போ. என்னத்தையாச்சும் திங்கணும் போலே இருக்கு. இந்தாங்க. என்ன நறுக்கி கையிலே வச்சிருந்தியா? ஏய் என்னடி மாம்பழத்தை நறுக்கிட்டு வான்னு கேட்டாக்க கொட்டையை கொண்டு வந்துருக்குற. ரெண்டு பிள்ளை இருக்கிற வீட்டுல ஒத்த மாங்காய் வாங்கிட்டு வந்தா கொட்டையாவது நமக்கு கிடைச்சிச்சேன்னு பெருமைப்படுங்க. பயலுக்கு தின்னுட்டு போயிட்டாங்களா மிச்சத்தை? ஆமா, காலையிலே சின்னவே நறுக்கி தின்னுட்டு போயிட்டியா. அதுதான் கொட்டையை அப்பாவுக்கு வேணும்டா வைங்கடா கொஞ்சம் சொன்னதுக்கு இந்த கொட்டையை வச்சுட்டு போயிருக்கியா. அடே சொன்னதுனாலதான் இதே வச்சுட்டு போனா. ஆமா, இல்லன்னா அதுக்கே அடுபடியா இருந்துச்சு. ஏண்டி இது என்னடி அதுலயும் பாதிய சப்பி போட்டிருக்காங்க? வீட்டுல அப்பாவுக்கு மட்டும் வாய் இருக்கா, பெத்த அம்மாவுக்கு வாய் இருக்காது. அதுதான் நான் ஒரு பக்கெட்டு சப்புனேன். பாலா போன மனசு கேட்காம உங்களுக்கு கொஞ்சத்தை கொண்டு வந்துட்டேன். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? நீ அச்சி மிச்சத்தை கொண்டுகிட்டு வந்திய. ஏய் தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்துட்டு வரலாம். நீ வந்து உட்காருமா. இருங்க, அப்ப சப்பிக்கிட்டே இருப்பீங்களா? கை கழுவ தண்ணி எடுத்துட்டு வரே. தின்னுங்க வர்றேன். நல்ல இனிப்பாத்தான் இருக்குது மாங்காய். அது நல்லதே தம்பி, எல்லாத்தையும் தின்னுட்டாங்க. ஆமா நல்லா இருக்கு மாங்காய். எங்க வாங்கினீங்க? செருப்ப கழட்டிடவா? செருப்ப கழட்ட வேண்டாம். நீ இத போட்டுக்கிட்டு வாத்து மாதிரி நடக்கிறது பாக்க நல்லாத்தான் இருக்குது. நீங்க வாங்கிட்டு வந்தது வாத்து தானே, அப்புறம் என்ன செய்ய? அதுக்கு அவரை பார்த்துட்டு கொடுத்துருப்பாங்க. இத போட்டுக்கிட்டு நடக்கலாங்க. இப்படியே கீழே போட்டுக்கிட்டு அதுக்கு அனவாவும் உட்காரலாம். உட்கார் உட்கார். தனுப்பு ஏறாது பாருங்க. சொல்லுங்க. பொழுதா பொழுதுக்கு வீட்டுக்குள்ள என்னதான் பண்ற? வேண்டாம், அழுத்துது பின்னாடி. அழுத்துதோ? வேலை இருந்துச்சு. என்ன விஷயம்? எதுக்கு போய் உட்கார சொன்னீங்க? என்ன பண்ணீங்க? வாயை தொடச்சேன். நல்லா தொடச்சியே, என் மூஞ்சியும் சேர்த்து. இத கழுவுங்க. இதை யார் கழுவுவா? ஏன் முயற்சி வச்சுக்கிட்டு இருக்கோம்? தேய்ச்சு கழுவணும், சும்மா அப்படி கழுவ கூடாது. நீ கொடுத்த அந்த பாதி கொட்டைக்கு இதுவே போதும். வேலையா ஒரு அப்பசாம பாரு. சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. சொல்லுங்க. தம்பி யாரு இல்லாத டயத்துல இதெல்லாம் பேச முடியும். இங்கயா இங்கயாண்ணா? இல்ல, இங்க உட்காந்தா பேசுவோம். இங்க உட்காந்து பேசணும். பேசுறதுக்கு எங்க உட்காந்தா என்ன? சொல்றது கேளு. தள்ளுங்க, நான் வந்துக்கிறேன். ரொம்ப குட்ட கத்திரிக்காய் தெரியுறேன். இல்லனாலும் நீ நடு நடுன்னு தான் தெரியுற. நான் நல்லா வளர்ந்துருக்கேன். சரி இங்க பாரு. சொல்லுங்க. சரி, தம்பிக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்லயே ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டி வந்துரும். எப்ப போய் என்னத்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பச்சை பிள்ளைக்கு 12வது படிக்கிறேன். அப்ப ஐயோ, நாளைக்கேவா அவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க போறான். அவன் இல்லாத டயத்துல நாலு நல்லது கட்டத்துல பேசி நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு ஒரு நமக்குள்ள ஒரு இது வந்துடாது பாரு. இது நமக்குள்ள இதுவா அதுவான்னு ஒரு போட்டி போட வராம இருக்கும்ல. என்ன சொல்ல வர்றீங்க? சுத்தி முத்திக்கிட்டு இருக்காம மறக்கணும். மேட்டர் சொல்லுங்க. மேட்டரை சொல்றேன். அவனுக்குன்னு ஏதாச்சும் பொண்ணுன்னு பார்த்து வச்சிருக்கிறியா நீ? எங்கேயாச்சும் இந்த பொண்ணை தான் கட்டணும்னு உன் மனசுக்குள்ள ஒரு ஆசை ஏதாச்சும் இருக்குதா? என்னைய மாதிரியே கல்யாணமே பண்ண வேண்டாம்னு என் மனசுக்குள்ள இருக்குது. எதுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு? கல்யாணம் பண்ணி நிறைய பேர் என்னென்ன பொதிய பிடிச்சிட்டப்ப நான் என்ன பொதிய பிடிச்சுட்டேன் பாத்தீங்களா? பொதிய பிடிச்சிட்டியா? நீ என்னத்த பொதி பிடிக்கல? சரி சரி, இப்ப எதுக்கு பேச? அவனுக்கு என்ன தலையெழுத்து இருக்கோ அதே நடக்கும். இப்ப எதுக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதே நடக்கும். என் தலையெழுத்து எதுன்னு இருக்குதோ அதுதான் நடக்கும். அது ரைட்டு. நான் என்ன கேக்குறேன்னா, என் தங்கச்சி பிள்ளையா இருக்குல்ல, இல்ல அவங்க தங்கச்சியும் சொல்ல கிடையாது, நானும் அவளும் பேசிக்க கிடையாது. இருந்தாலும் அவன் தலையெழுத்து எங்க முடியுமோ அங்கேதான் முடியட்டும். இருந்தாலும் அந்த பிள்ளையில பாட்டலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை மனசுக்குள்ள. ஏங்க, அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்றானா, இல்ல சொந்தத்துல கல்யாணம் பண்றானா, இல்ல எப்படி சொல்றது, அந்நியத்துல யாரோ முகப்புன்னு தெரியாதவங்கள பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறோமான்னு தெரியல. அவன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுபடி நடக்கட்டும். ஆனா எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அதுதான் மெயின். அதத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்? ஆமா, இப்ப நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா உங்க வீட்டாளுகள் எங்க வீட்டாளுகள் எதிர்த்தாக. இப்ப நம்ம நல்லா இல்லையா? ஊரே மெக்கிற மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புருஷனுக்கு என்ன குறையா, இல்ல பொண்டாட்டிக்கிட்டே குறையா? ஆமா, ஒரு குறையும் இல்ல. அப்புறம் நீ என்னென்ன எதிர்பார்க்கிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா? இல்ல பிள்ளைகளுக்கு சில பேருக்கு கனவு இருக்கும்ல. நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேங்க. நமக்கு எதுக்கு வரவு வரதட்சணை எல்லாம் வாங்க கூடாது. ஆனா அவங்க பொண்ணை கட்டி கொடுக்கும் போது சும்மாவா கட்டி கொடுப்பாங்க? ஒரு 50 பாவே 60 பாவே குச்சமே இல்ல போட்டு கட்டி கொடுத்தா அவங்க பொண்ணுக்கு பெருமையா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. 50 பவுன் 60 பவுன் என்ன விளைவிக்கிறாங்க? யாருக்கு தெரியும்? நான் அதை கண்டுக்கிறதே இல்ல. நான் நகை நட்டே போட மாட்டேன். எனக்கு பிடிக்காது அதெல்லாம்.
இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி நான் கேள்விப்பட்டே பவுன் 60,000 விக்கிறாங்களாம். 60 விக்கிறாங்களா? 60,000. அதே 60 விக்கிறாங்க. ஆமா ஆமா. அப்ப 50 பவேங்கிற இடத்துல ஒரு 80 கூட போடுவாங்கன்னு நினைச்சுக்கிறேன். அவங்க பொண்ணுக்கு தேவைன்னா நம்ம கேட்கக்கூடா. நம்ம கேட்டப்ப நம்ம தேவைன்னா ஆமா தேவைன்னா போடட்டும் 80 70 அட 100 கூட போடட்டுமே அவங்களுக்கு பிடிச்சா. சரி நகையை விட்டு தள்ளு. நகையை அவங்க போடுறது போட்டு அவங்க பிள்ளைகளுக்கு போடுறாங்க. அடுத்து இந்த பண்டம் பாத்திரம் ஏங்க நம்ம வீட்டுல இருக்கு இஷ்டம் போல பாத்திரம் 4 ஊர் புழங்கலாம். ஆனா என்ன இந்த பாத்திரத்துல அந்த காலகட்டத்துக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்குதான்னு தெரியல. நம்ம வச்சிருக்க இந்த மஞ்சட்டி வடச்சட்டி எல்லாம வச்சு புழங்கிட்டு இருக்க போறாங்க. அந்த காலத்துல எல்லாம் நூன் ஸ்டிக்கி அது இதுன்னு வந்துரும். அவங்க பிள்ளைக்கு புழங்குறதுக்கு இது சௌரியம் இல்லைன்னா புதுசா 2 லாரியில ஏத்தி விடணும். ஆமா நமக்கு யூஸ் பண்ண போறோமா? நம்ம எப்பவும் மஞ்சட்டி வச்சு சமைச்சுக்க போறோம். அவங்களுக்கு தேவைன்னா அவங்க ஏத்தி விடுவாங்க. நம்ம கேட்கப்படாதுங்க. கேட்கவே கூடாது. அம்மா கேட்டாங்களா? அந்த மாதிரி கேட்கப்படாது. நல்லவங்க கேட்க மாட்டாங்க. சரி நகை சட்டி பானையும் சொல்லியாச்சு. சரி அதை விடுமா. அது பொண்ணு குடுக்குறவங்க பாடு வாங்குறவங்க பாடு. அப்படி ஒரு வழிக்கு வாங்க. இல்லாட்டி ஏன் பாடு திண்டாட்டம் ஆகி பெரும் போல இருக்கு. சரிம்மா இந்த கல்யாண பொறுப்பெல்லாம் யாரு எடுத்து பாக்குறது? கல்யாண பொறுப்பு நம்மளோடதுங்க. அப்படி சொல்லு. கல்யாணத்து பொறுப்பா நம்ம எடுத்துக்கிறோம். அதையாச்சும் தெளிவா சொல்லு. நம்மதே முன்னாடி இருந்து கல்யாணத்தை நடத்தணும். செலவை மட்டும் அவங்க பாத்துக்கணும். என்ன மாப்பிள்ளை வீட்டாளுக்கதே வந்தவங்களை வாங்கன்னு கேட்டுக்கிட்டு கல்யாணத்தை முக்கியத்துவமா இருந்து நம்ம தான் நல்லபடியா நடத்தணும். இப்ப உங்க தங்கச்சி வீட எடுத்துக்கங்க. அக்கம் பக்கத்துல ஏதாவது சண்டை போட்டு யாரு பேசாம இருந்திருந்தா கல்யாணத்துக்கு கூட்டம் கூடாது. அப்ப வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யார்கிட்டயுமே ஒழுங்கா பழகல போல கல்யாணத்துக்கு கூட்டத்தே காணமே அப்படின்னு பேசுவாங்க. அந்த பேச்சு வாங்கி கொடுக்க கூடாது உங்க தங்கச்சி வீட்டுக்கு. அதனால என்ன பண்ணணும்? லாரியில ஆளை கூட்டிக்கிட்டு வர வேண்டிய பொறுப்பு என்னோடது. சாப்பாடு செலவெல்லாம் பாத்துக்க சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க போன் போட்டு சொல்லி போடுறீங்க கல்யாண மண்டப செலவு சாப்பாடு செலவு மொய் செலவு எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கணும். கல்யாணத்துக்கு கூட்டத்தை கூட்டுறது மட்டும் என்னோட பொறுப்பு. நான் பொறுப்பா செஞ்சு போடுவேன். லாரியில கூட கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சு போடுவேன். அப்புறம் நல்லா சைவ ஒரு பக்கம் அசைவ ஒரு பக்கம். ஏன்னா சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிடலன்ட்டு போயிருவாங்க. அசைவம் சாப்பிட்றவங்க வெறும் சைவம் தாண்டா இருக்குன்ட்டு போயிருவாங்க. அவங்க 2 பேர் மனசு நோங்கப்படாது. சைவத்துக்கு ஒரு மண்டபம் அசைவத்துக்கு ஒரு மண்டபம். என்ன பார்த்து பக்குவமா செய்ய சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஓகேனா என் மயன் ஓகேயா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல பொண்ணு பாக்க வேற ஆளு வந்துட்டாங்களா? நிச்சயம் எல்லாம் முடிக்க போறாங்க. அப்படியா? சரி விடுங்க. அவங்களுக்கு கொடுத்து வைக்கல இங்க வாழ்றதுக்கு. இது எதுக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு வாசப்படியில உட்காந்து இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இந்த ஒத்த வார்த்தையை நீ அப்பதே சொல்லிருந்தீனா இந்த கதை இவ்வளவு நேரம் ஜவ்வா இழுத்து இருக்காது. அப்படி இல்ல. இப்படி ஒரு ஐடியா உங்க மைண்டுக்குள்ள இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் கண்டிஷனை மனசுல வச்சுக்கிட்டு பெரிய அழிலப்புற போட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் அழிச்சிருங்க. சரியா? மாங்கொட்டை போட்டீங்கல்ல அங்க போட்டுட்டேன். முளைச்சிரும். போட்டதுக்கு இப்ப முளைச்சிரும். அமுகு டுமுகு அமால் டுமால்